சொல்லுங்க ஜி, நிறைய பேருக்கு இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த ஒபிசிட்டி, உடல் எடை குறையணும், தொப்பை இருக்கு, தொப்பை குறையணும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலாம்? பொருளுக்கு பேர் வந்து அரபிக் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபிக் கம். இத நெட்லயே தாராளமா போடலாம். பாதாம் பிசின் மாதிரி தான் நான் நினைச்சேன் ஆக்சுவலா. இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம நல்ல பொருளா தான் எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு இருக்கு இல்ல ஒபிசிட்டியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த அரபிக் கம் வாங்கி வந்து நமக்காக பூஜிக்கப்பட்டு நம்ம வந்து நம்மளோட சொந்தங்களுக்கு கொடுக்கறது இந்த அரபிக் கம்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில போடனா நல்லா எவ்வளவு ஒரு 2 பீஸ் போடலாமா? 1 போடலாம், 2 போடலாம். நமக்கு தேவைக்கு நம்ம ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு ஆளுக்கு நம்ம 200 ரூபாய்க்கு 1 ரூபாய் தாங்க கம்மி இதை நம்ம கிட்ட வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள் அப்படின்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 1 ரூபாய் தான் கம்மி. வீட்டுல நீங்க தினமும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்க குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்கே எங்க கிட்ட வந்து சொல்லலாம். எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் உடல் எடை குறைய, இந்த உடல் எடை பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குங்க. ஆன்மீக ரீதியாக உடல் எடையை குறைக்க முடியுமா? இதற்கு சந்தர்ப்பம் இருக்கா? நிச்சயமா இருக்கு அப்படின்னு தான் சாய் பாலாஜி அவர்கள் சொல்றாங்க. அது என்னன்றதை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, நிறைய பேருக்கு இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த ஒபிசிட்டி, உடல் எடை குறையணும், தொப்பை இருக்கு, தொப்பை குறையணும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலாம் ஆன்மீக ரீதியா? ஆன்மீக ரீதியா அப்படின்னு சொன்னோம்னாலே மந்திரத்தை யார் அதிகமா ஜெபிச்சாலும் அவங்களுக்குள்ள காத்து உள்ள போயிடும். அதனால உடம்பு பருமனாகும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நேரங்கெட்ட நேரத்துல சாப்பிடுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமனாகும். சில பேர் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், அவங்களுக்கு தேவையில்லாத அந்த கொழுப்பு சத்து உள்ள பொருட்களை உள்ளுக்கு சாப்பிடுறதுனால உடல் பருமனாயிடும். ஏன் உடல் பருமன் இருக்கக்கூடாதுன்னா, நம்மளால ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, முட்டி வலி வந்துடும், பாடி ஹீட் வந்து கால் பாதம் தாங்காது. இந்த செடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதையை போடும் பொழுது நம்ம சாதாரண மண்ணம் தோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு விதை உள்ள போச்சுன்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு அது விருட்சமா மாறும் பொழுது அதோட வேர் தன்மைகள் வந்து பூமிக்கு அடியில அந்த பாறைகளையும் மற்ற இதுலையும் கிராஸ் பண்ணி இருந்து அதோட சத்துக்களை தான் அது மேல எடுக்குது. சில நேரங்களில் எல்லா மரங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பிசின் மாதிரி வெளியில வரும். அதை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாதாம் மரத்துல அது பாதாம் பிசின்றத நம்ம உடம்பு குளிர்ச்சிக்காக நம்ம ஊற வச்சு நம்ம வந்து சாப்பிடுவோம். சில விதைகளை வந்து உடல் குளிர்ச்சிக்காக சாப்பிடுவோம். அதே போல இந்த பொருளுக்கு பேர் வந்து அரபிக் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நெட்லயே தாராளமா போடலாம். பாதாம் பிசின் மாதிரி தான் நான் நினைச்சேன் ஆக்சுவலா. இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம நல்ல பொருளா தான் எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில நம்ம ஊற வைக்கணும். முதல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணீர்ல ஊற வச்சோம்னு சொன்னோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் காலையில நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்து வெறும் வயிற்றுல குடிக்கணும். அது கரைஞ்சிடும், டிசால்வ் ஆயிடும். அதாவது பாதாம் பிசினாவது உங்களுக்கு உப்பி வெளியில வரும். நிக்கும். அது இது அப்படி இல்ல, தண்ணியில அப்படியே கரைஞ்சிரும், ஃபுல்லா பிரவுனிஷ் கலர்ல நிக்கும். அந்த தண்ணிய வெறும் வயிற்றுல உள்ளுக்கு குடிக்கிறதுனால நம்மளோட உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். பாடி ஹீட் வந்து கண்ட்ரோல்ல வந்துடும். அதாவது கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல வந்துடும். இது எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, அரபு நாட்டுல கருவேல மரத்தோட பிசினுக்கு தான் இந்த அரபிக் கம்னு பேர். கருவேல மரத்தோட பிசின். ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, மைனஸா பிளஸ்ஸா மாத்தணும். சோ மைனஸ் எது? அரபு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணம் ஜாஸ்தி. அரபு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலைவனம், அந்த பாலைவனத்தை வந்து இன்னைக்கு செழுமையா இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க பெட்ரோல் வளம் இருக்குது. சோ கச்சா எண்ணெயை வந்து அவன் பியூரிஃபை பண்ணி பெட்ரோலாவும் டீசலாவும் எல்லாமே வித்துட்டு இருந்தான். சோ அந்த வளம் போதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தது அவன் என்ன பண்ணா, அந்த டூரிசமா மாத்திட்டான். சோ அந்த நாலேஜபிள் இதுவா வருது இல்லையா. சோ அந்த அரபு நாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா டர்காய்ஸ் இதுவா கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த அரபிக் கம்ன்றது அங்கதான் கிடைக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் குவாலிட்டியா நல்ல ப்ராடக்டா நம்ம எடுத்து, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த முள்ளு மரம், அந்த முள்ளு மரத்துல இருந்து வரக்கூடிய பிசின், அதாவது ஒரு மரத்துல சின்ன அடிபட்டது இல்ல அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து அதுல இருந்து ஒரு பிசின் மாதிரி வெளியில வரும். தன்னை தானே ஆத்திக்கிற ஒரு திறன் அது. சோ மரத்தோட திரவியம். அப்போ அந்த பாலை வறட்சியான இடத்துல
அந்த தண்ணீரை உறிஞ்சி அது வளரணும். ஆமா ஆமா அப்போ அந்த பாலைவனம் தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மரம் வளருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி நம்ம உடல் வந்து பருமன் ஆயிடுச்சு, நம்மளால அதுல இருந்து வெளிவர முடியல, நம்ம என்னென்னமோ எக்ஸசைஸ் பண்றோம், என்னென்னமோ ஃபுட் ஹேபிட் கொண்டு வரோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு உடல் எடைக்கு குறையறதுக்கு மந்திர ஜபங்கள் இருக்கானா, இறைவனோட இடத்துல எந்த ஒரு பொருளையும் முறையா பூஜை பண்ணி இறை அருளோட, ஏன்னா உணவு தான் மருந்து. அப்போ எல்லா உணவுக்கும் அதிபதி யாரு, எல்லா உணவையும் பூக்களையும் எல்லாத்தையும் கொடுத்தது யாருன்னா சாகம்பரி தேவி. நம்ம கோவில்ல அந்த சாகம்பரி தேவி இருக்கிறா. சோ அந்த சாகம்பரி தேவி தான் வந்து பாத்தீங்கன்னா உணவை மருந்தா மாத்தக்கூடிய, அமிர்தத்தை தந்தவளே அவதான், வகையில தான் அமிர்தமே இருக்குது. அந்த சாகம்பரின்றவதான் 1000 கண்ணுடையாள். 1000 கண்ணுல ஒரு கண்ணு என்ன பார்க்க மாட்டியானா, அந்த மாதிரிதான் வறட்சியான இடத்துலயும் செழுமையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரமிடு இந்த மாதிரி எல்லா இடமே எடுத்தீங்கன்னா அந்த வறட்சி இதுலதான் தங்கம் எல்லாமே குவியலா கொட்டி கிடக்குது. சோ அந்த இடத்துல இருந்து நமக்காக பூஜிக்கப்பட்டு நம்ம வந்து நம்மளோட சொந்தங்களுக்கு கொடுக்கறது இந்த அரபிக் கம்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில போட்டோம்னா நல்லா எவ்வளவு ஒரு 2 பீஸ் போடலாமா? 1 போடலாம், 2 போடலாம், நமக்கு தேவைக்கு. நம்ம ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு ஆளுக்குன்னா 1 போதும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே நான் உள்பட இதை குடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஸோ பாடி ஹீட் வந்து கம்மியாகும். எனக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு வேலை இல்லை, ஆனாலும் பாடி ஹீட்டுக்காக நான் குடிக்கிறேன். நீங்கள் இதை வந்து குடிக்கிறதுனால நல்ல ஃபேஸ் க்ளோ இருக்கும். அதாவது பீச் ஃபேஷியல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணா முகம் எப்படி பொலிவு வருமோ அந்த மாதிரி நல்ல அது மாதிரி இன்ஸ்டன்ட்டா ஒரு 2 நாள் தான் இருக்கும். ஆமா, இது பெர்மனன்ட். எதனாலனா நம்ம உடல் கழிவுகளை தேவையற்ற அந்த நச்சு தன்மைகளை வெளியேற்றி நம்ம முகத்தை நல்ல பளிச்சுன்னு வைக்கும். பிளஸ் வந்து பாடி ஹீட்டை கண்ட்ரோல் வரும், உடல் எடையை குறைக்கும், தேவையில்லாத அந்த கொழுப்பு தன்மைகளை நிவர்த்தி பண்ணும். ஸோ இறைவனோட அனுகிரகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் குறிப்புகள்ல, சித்த மரபுகள்ல, குரு வழியில இதை வந்து நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ டாக்டர் கிட்ட பேசிட்டு நான் இதனால நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோவிலில் எடுத்துட்டு வந்து முறையா பூஜை பண்ணி அந்த சாகம்பரி தேவி கிட்ட மனதார வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் இதை கொடுக்குறோம். ஸோ இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 1 ரூபாய் தாங்க கம்மி இதை நம்ம கிட்ட வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருள் அப்படின்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 1 ரூபாய் தான் கம்மி. வீட்டில் நீங்க தினமும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்க குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்கே எங்ககிட்ட வந்து சொல்லலாம். கண்டிப்பா உடல் பருமன் உங்களுக்கு இருக்கு, இல்ல ஒபிசிட்டியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த அரபிக் கம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சிருஷ்டி ஒளி.